கோரிக்கையை வச்ச உன்னை இந்த இந்தியாவுக்குள்ள இல்லை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் போர் வண்டி விட்டு போர் ஓட்ட வச்சேன். என்ன நாட்டில் ஓடிட்டு இருக்குது? கானா. அது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குதுயா போர் வண்டி ஓடுது. இங்கே வரப்போ எப்படி அந்த ஜீரோவா வந்தியா? உன்னை நான் அமைச்சு அழகு பார்த்தேன். இங்கே இப்படி வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் ஓடுதுன்னா உன் வண்டி தான். இன்னைக்கு கப்பல் மூலியமா கொண்டு போய் ஒரு வண்டிக்கு எத்தனை லட்சம் கட்டின? 30 லட்சம். 30 லட்சம் கட்டி இங்கே இருக்கிற போர் வண்டியை கொண்டு போய் அங்கே விட்டு 10 ரூபா வருமானத்தை வலுவத்துட்டு இருக்கிறேன். உருகி கூப்பிட்டாலும் அவங்க பிரச்சனையை தீர்ப்பேன். இந்த அரவர மனப்பா கேட்டாலும் நடக்காது. அது கடைசியா என்னுடைய மேல எத்தனையோ திட்டுறாங்க, என் பூசேரியும் திட்டுறாங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மெய்யா இருக்கிறேன். மெய்யா இருக்கோம் தான் இன்னைக்கு இப்படி இருந்தது கூட ஒன்று ஒடுத்தி வச்சேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அதையும் நான் ஒன்று ஒடுத்திடுறேன். எனக்கு நீ வரமாட்டேங்கிறியா தாயே? சாமி அன்னைக்கு விட மாட்டேங்கிறாங்க சாமி. நான் போய் சார் நான் ஏதோ வேற ஏதோ பண்றேன்னு நினைச்சிட்டு எனக்கு விட மாட்டேங்கிறாங்க. நீ அழைச்சிட்டு வா, அவனும் இங்க வரேன்னு தானே சொன்னான். ஆமா சாமி, ஓடியாண்டு பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு வரவே முடியல சாமி. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அழைச்சிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி உன் குறவாடியும் தீர்த்தர்றேன், உன் கஷ்ட சுத்தியும் போய்க்கிறேன். இன்னைக்கு உன் மனம் உடைச்சிடையும் கருப்பசாமி இன்னைக்கு மனசுல நிம்மதி இல்லை. ஆனால் அந்த நிம்மதியை போய்க்கு கருப்பம் கூட இருக்கிறதாய. எத்தனையோ கஷ்டம் வந்தது, எத்தனையோ விட்டவர் தொட்டவர் இருந்தது, எல்லாம் இப்போ படிப்படியாக முடிச்சுட்டேன். இருந்தாலும் பேச்சுவார்த்தை அப்படின்னு நடக்கலை. இன்னைக்கு அதையும் நடக்க வச்சுட்டா எனக்கு என்ன பண்ணுற சாமி? நான் தான் 3 சிப்பம் அரிசி எடுத்து போடுறேன், மாலை வாங்கி போடுறேன்னு இருக்கேன். வீடு எனக்கு அமைச்சு கொடுத்தா ரெட்டை கடாய் வெட்டுறேன். இப்போ நான் அவனோட பேசி வைக்கணுமா வீடு சேர்த்தணுமா? எதுனாலும் எதுவுமே வேண்டாம் சாமி, நிம்மதி இருந்தா போய் நான் நிம்மதி அமைச்சு தரேன். கணவன் மணி ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு கஷ்ட பாதிப்பு இல்லாத மாளிகை வர கருப்பை காப்பாற்றுறேன். வீட்டு பிரச்சனை ரொம்ப பிரச்சனை இருக்கு. என்ன ஆகும் இப்போ? எதை பண்ணலாம்? நான் ஒவ்வொன்றா முடிச்சு தரேன். வீட்டு பிரச்சனை பேங்க்ல வந்து 3 நாள்ல நோட்டீஸ் ஒட்டாத அளவுக்கு நான் வழிவத்து கொடுத்துறேன். புரியுதா? அதுக்கு நீ உக்காந்துட்டு இருக்க கூடாது. கடைசியாக கருப்பசாமி என்ன குத்தம் சொல்லக்கூடாது. நீ 4 இடத்துல கேளு, 4ல் ஒரு இடத்துல அமைச்சு தரேன். சோதனை கொடுத்தா தானே வர. தலைக்கு மேல சோதனை வரவும் தான் இப்போ வர. எல்லாமே நீங்க தான் சரி பண்ணி கொடுத்தீங்க எனக்கு. அதுதான் சரி பண்ணி கொடுத்தேன். 6 மாசமா நிம்மதியா நிம்மதி இல்லாம அதான் கொடுத்தல்ல. என்ன மறந்த? நானும் ஒண்ணு மறந்துட்டேன். நாடு நினைச்சு கண்ணீர் வடிச்சு. நீ அங்க கண்ணீர் வடிச்சாலும் இங்கிட்டு வரணும் தாயே. நீ இங்கிட்டு வரணும் தாயே. இந்த அளவுக்கு இருக்கிற காரணம் சாமி தான். ஒரு டைம் ஆச்சு வந்துட்டு போணும். சரி விளக்கம். சரி கருப்பசாமி, பெங்களூர் உடல்நல பாதிப்புன்னு பெங்களூர் உடல்நல பாதிப்புன்னு கேட்க வந்திருக்கீங்களா? நீங்களாம்மா எந்திரிச்சு வாங்க, தொட்டு கும்பிட்டு நீங்க போங்க. எத்தனை பேர் இருந்தாலும் போங்க. உடல்நல பாதிப்பு. எத்தனை பேர் பெங்களூர் உடல்நல பாதிப்பு? கருப்பசாமி விளக்கம். சரி அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதமும் ஓடிட்டு இருக்கணும். அவங்க நிக்கலாம், மிச்சாலும் போகலாம். உன்னுடைய வாக்கு அப்படின்னு பார்த்தாலும் சொல்வாக்கு யாரும் உன்னை நம்பலை. கூட எல்லாம் இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, யாருக்கும் உன்னை நம்பலை. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு பழையபடிக்கு தொழிலை அமைச்சு தரேன், வருமானத்தை வலுவத்துறேன். இன்னைக்கு பார்த்தோம் 30 காலத்துல வந்து இன்னைக்கு பெண் சாபமும் இருக்குது இன்னைக்கு. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உயிரை காப்பாற்றிடுறேன். புரியுதா? கை நடுக்காட்டுக்கு இப்பயே நான் நிறுத்தி கொடுத்துறேன். நிறுத்தி கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ற? உன் சக்திக்கு என்ன முடியுமோ அதை சொல்லு. நீ நல்லா இருந்தா எனக்கு எல்லாமே செய். இப்போ உன் சக்திக்குன்னு பார்த்தாலும் பொருளாதாரம் இல்லை. அதனால கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். உடல் அதையும் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிட்டா என்ன பண்ற? மாசம் வரியா? கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு எதையும் செய்யாத. அங்கிட்டு வந்து குழந்தைங்க, அனாதை குழந்தைங்க இருக்குது இல்லை, காலு ஊனமுட்ட குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறியா? இந்த குடிப்பழக்கத்துக்கு கொடுக்குற காசை வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரியா? சத்தியம் பண்ண. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் துத்திலை பண்ணிடுறேன். 31 நாள்ல நான் உடல் இருக்கிற நோயை சரி பண்ணிடுறேன், குடிப்பழக்கத்தை நிறுத்திடுறேன். ஆனா மீறி சத்தியம் பண்ணி குடிச்சின்னா சோடி முடிஞ்சிடும். நீங்க சத்தியம் காப்பாத்தி கொடுக்குறேன். வேப்பலையா இங்க உசுரே போற சூழ்நிலையில் இருக்குது. தனியடியா நல்லா உட்காரு.
ನೀನು ಜೊತೆಗೆ ಯಾರು ಅಮರ ಯಾರು ಹುಡುಗಿಯರು ಯಾರು ಅಮರ அமராங்கிறது யாருண்ணா? வாயில போட்டு போட்டுங்க, வாயில போட்டுங்க. கீழே சின்ன நிதானம், நிதானம், நிதானம். பயப்படாதண்ணா. கை காட்டு கொட்டைக்கிட்டே எதுவும் துப்பக்கூடாது. நிதானமாக குடிக்கலாம். போட்டுக்கோ. போட்டுக்கிட்டியா? 2 கல் இத்தோட 2 கையில் அங்கிட்டு போய் குட்டையில் என்ன நினச்சி தூக்கி போடு. அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சோட்டு கல்ல 2 கையில் 2 விதமாக தூக்கி போட்டு வா. இடையே என்னத உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்ச கருப்பசாமி உத்தரவிட்டேன். இன்னைக்கு தொழில் முன்னேற்றங்கிறது இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு யார் ஆண் வாரிசு கேட்கறது? ஆண் வாரிசு யாருக்கு இல்லை? அதான் சொல்றேன், ஆண் வாரிசும் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி நம்ம குளமும் எப்படி வழங்கும்? இப்போ நான் என்ன சொல்றேன், உனக்கு குழந்தை இல்லை தானே? ஆம்பளை பையன் இருக்குதா இல்லையா தாயே? அதை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்மளுக்குன்னு இன்னைக்கு ஒரு குளம் விளங்க இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு தொழிலும் ஒன்றும் சரியில்லை. 10 ரூபா வந்தாலும் தேவையில்லாத 20 ரூபா செலவாயிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையும் தடையாகுத்தாய. நீ என்னதான் பண்ணி கைக்கு காசு வந்தாலும் அந்த செயலாங்கிற நினைக்கிற இன்னைக்கு உடல்நலம் பாதிப்பாயிடும், உடம்பு கெட்டு போகும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ கொஞ்சம் தடையாக இருக்குது தாய, இப்போ கட்ட முடியாது. கருப்பசாமி உத்தரவிட்டு 3ஆம் மாதத்துக்குள்ள நான் அமைச்சு தரேன். நீ 3ஆம் மாதத்துக்கு மேலே தான் உன் கட்டுமனையும் அமைக்க வாய்ப்பு வருது தாய. இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை. இன்னைக்கு வந்து பார்த்தாலும் சனி தசை நடக்குது, புரியுதா? ஆனால் கருப்பசாமி இப்போ வந்து விரைச்சல் உடல்நல பாதிப்பு அப்படின்னு நடக்குமே, இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எதை நினச்சி பண்ணாலும் முடியாது, அது விரைத்தல தான் போயிருந்தது. சரி, அந்த கட்டுமனைக்கு அமைக்கலாம்னா இன்னைக்கு உடல்நல பாதிப்பு, கட்டுமனையாக உடம்பாங்கிறப்ப நம்ம உசுரை காப்பாற்றணுன்னு இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி இன்றைக்கி கேட்குற இடத்துலையும் கொடுத்தாங்க. இப்போ வந்து மனசு சங்கட்டமாக இருக்குது. இன்றைக்கி கேட்குறாங்க, நம்மளால் கொடுக்க முடியல. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்றைக்கி கட்டுமனை அப்படின்னு பார்த்தா 3 மனையை மாற்றிருப்பீங்க. வீடு 3 மாற்றிருக்கணுமா தாய? என்ன தெரியல, வீடு மாற்றினது தெரியலையா? வீடு மாற்ற இப்போ அந்த கட்டுமனையும் சரியில்லையே. சரியில்லை, அது வேணும் தெரியுது. பிரச்சனை வந்துட்டு தீர மாட்டேங்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் சித்துளி பண்ணிடுறேன், நல்லபடியாக அமைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிடறேன். உன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் போய்க்கு கருப்பசாமி காப்பாற்றுறேன். கட்டுமனை மட்டும் அதெல்லாம் சொல்கிறேன். நீ இப்போ நீ என்ன குட்டிகள் நடிச்சாலும் நடக்காது, புரியுதா? நான் 3 மாதத்துக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். என்ன பண்ணுற? ஒரு கேடா வாங்கிட்டு எங்கே கிடா வெட்டுவ? இங்கே வெட்டிடுறாங்க. இங்கே வெட்டுவ? உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லையே. இப்போ
கடனை உடனே வேண்டாம், நீ எனக்கு கடனா வந்து எனக்கு செய்யணும்னு இல்லை, என்ன சொல்ல தாங்க புரியுதா? கருப்பு உத்தரவிட்டு எனக்கு 4 புல்லு வாங்கிட்டு வா. ஒசூர் ஒசூர்ப்பா. ஒசூர்ல சரியா? ஒசூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? ஒசூர் ஒசூர் ஒசூர்ல இருந்து யாருமா வந்திருக்குது? ஒசூர். ஒசூர்ல இருந்து யாருமா வந்திருக்குது? சரி, விளக்கம். குருசாம்பாளையம். குருசாமி பாளையம். வச்சுட்டு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு குருசாமி பாளையத்துல இருந்து யார் வந்திருக்குது? ஒரே நிமிஷம் வந்து எலுமிச்சம்பழம் நான் உனக்கு தான் குறி சொன்னேன். ஏற்கனவே வந்து என்னை திட்டிப்பிட்டு போனேன். கருப்புசாமி ஏன் எனக்கு வாக்கு வரல, திட்டினியா இல்லையா? அப்ப கனி வச்சியா இல்லையா? இப்ப இல்ல, அன்னைக்கு வச்சல, என்ன திட்டினல, அந்த கருப்புசாமி என்னை கூப்பிட்டு சொல்லாதான்னு திட்டினல, அதனால நான் இப்ப சொல்றேன். ஒரு பிரச்சனை 1 மாசம் முன்ன என்ன ஆசல நீ என்ன பையனுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? நல்லா இருக்குது. கருப்புசாமி உத்தரவிட்டு இது வரைக்கும் எத்தனை லட்சம் செலவு பண்ண? 4-5 லட்சம் செலவு பண்ணியும் இன்னைக்கு உடல்நல சரியாகலை. என் கட்டுமனைக்கு வந்தா கூட எத்தனை நாள என் குழந்தைய சரி பண்ணி தரேன். இப்ப ஜன்னிங்கிற பிரச்சனைக்கு இடம் இல்லை, அவனுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டேன். அதனால கருப்புசாமி இதுக்கு மேல கொஞ்சம் கல்வி கொஞ்சம் மந்தமா இருக்குயா. கல்வி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மந்தம் வரும், இருந்தாலும் நான் சரி பண்ணி நான் பாஸ் பண்ணி விட்றேன், புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழில் இதுக்கு மேல மேம்படுத்தி கொடுத்துருவியா? உனக்கு எத்தனையோ பாதிப்பு வந்தது, எத்தனையோ உயிர் சேதம் வந்தது, கருப்பசாமி தடுத்து நிறுத்திட்டியா? உன் கஷ்ட நஷ்டமும் போயிடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் சேர்க்க வேண்டாயா? அதை நான் வருமானத்தை அமைச்சு தரேன். இப்பதான் நான் வழி விட்டுருக்கிறேன், வருமானத்தை அமைச்சு தரேன். உனக்கு எத்தனையோ கஷ்ட நஷ்டமும் வந்தது, அதை நான் போய்கிட்டேன். இன்னைக்கு இருந்தாலும் சேர்க்கை வேண்டாம், புரியுதா? நல்லபடியா தொழில் அமைச்சு வருமானத்தை வழிவகுத்து இன்னைக்கு அந்த தாய்க்கு கொஞ்சம் மனம் உடைச்சல், அதை நான் போய்கிட்டேன். இப்ப அதுக்கும் மனசுல ஒரு தைரியத்தை கொடுத்துட்டேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் திருத்தலி பண்ணிடலாம். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல்லாம் வடிவத்து கொடுத்துறேன். உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கோரிக்கை அப்படின்னு பார்த்தாலும் என்கிட்ட வச்சேன். இன்னைக்கு என்னுடைய சொத்து மீட்டு கொடுக்கணும், என் சொத்தை மீட்டு கொடுக்கணும். என்னை ஏமாத்த பாக்குறாங்க, எனக்கு யாரும் இல்லை, நீ தான் கருப்புசாமி எனக்கு தாய்க்கு தாயாவும் தவப்பனுக்கு தவப்பனாவும் நீ தான் எனக்கு இருந்து எனக்கு வழி காட்டணும்னா. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு அதை முடியாத சொத்தை உனக்குன்னு அமைச்சு கொடுத்தனா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறாங்க, முழுவா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். செலவுக்கு காசு வாங்கி போது நம்ம கொடுத்தாங்க. விளக்கத்தை சொல்லியா? சரி, இல்ல 4 வருமா 5 வருமா? அதான் சொல்றேன். நீ என்ன சொல்ற எல்லாம் எனக்கு தெரியும். 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்கல்ல, திருப்பி கொடுக்கறதா இருக்கிற சாமி. அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அவங்க நான் ஒத்து வர வைக்கிறேன். நீ பணம் வாங்கிக்கோ, கையெழுத்து போடாத, புரியுதா? கையெழுத்து போட்டியா? போடாத. அததான் சொல்றேன். உன்னுடைய காணிக்கைன்னு சொல்லி உன் கட்டுமனைக்கு நான் அமைச்சு கொடுத்தேன்ல, இன்னைக்கு எத்தனை வருஷம்? 22 விட்டு 25 வருஷத்துக்குள்ள அந்த சொத்து பிரச்சனை முடியாத என்கிட்ட கண்ணீர் விட்ட உன் சொத்தை இன்னைக்கு ஆவாதனை கூட பேச வச்சு உனக்குன்னு பங்கு வர அளவுக்கு நான் வழிவகுத்தல. இப்ப நீ அவனை நம்பினியா என்ன நம்பி வந்தியா? அப்ப நான் இப்ப வழிவகுத்து கொடுத்தல 3 லட்சம், இன்னும் தொச்ச பணம் வரும். நீ கையெழுத்து இப்ப போடாத, பணத்தை வாங்கிக்கோ, புரியுதா? அததான்யா நீ என்கிட்ட வந்த 22 வருஷம் முடியாத சொத்து பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்தேன். அதுக்கு புரோட்டா தட்டிட்டு இருக்கணுமே, யாரு? நீயா? நீ தட்டிட்டு இருப்ப. எப்படி ரெட்டை கடை 50,000 உன்னால செலவு பண்ண முடியுமா? முடியாது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்ட உன் சொத்தை மீட்டு கொடுத்துறேன். என் கட்டுமனைக்கு என் மக்களுக்கு அன்னதானத்துக்கு 5 சிப்பு அரிசி எடுத்து கொடுத்துறியா? கத்தி ஒண்ணு நீ பண்ண இங்கிட்டு வாயா கருப்பசாமி. அதே மாதிரி சாமி ஏன் இடத்துலையும் நான், அதாவது என் அப்பன் கூட பிறந்து 3 பேர். நப்பனுக்கு என்ன நான் பணிஞ்சு போகல, இன்னைக்கு நப்பனோட பங்காளி நான் பணிஞ்சு வைக்கிட்டு இருக்கேன். உழு கையை காட்டு நடக்க நான் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் சொத்து எனக்கு இன்னைக்கு அதான் சொல்றேன். உன் சொத்து என் உன்னை தேடி தானா வரும். எத்தனை நாளைக்குல வரும்? ஏதோ உனக்கு முடிக்கலாமா இங்க முடிக்கலாமா? 2மே முடிக்கணும் சாமி. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு தானே கேட்கணும்.
2 பேர்த்துக்கு முடிச்சிட்டு கடைசியா நான் வந்து கருப்புசாமி வாக்கு சொன்னான் பொய் வாக்கு சொல்றான்னு என் மேல பொய் சமக்குவா. ஒரு நிமிஷம் போய் போலியில வரேன். நீங்க முடிச்சுட்டு நான் அப்புறம் என் பிரச்சனை முடிச்சா சரி. இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன். அதை முடிச்சு விடுங்க. இப்ப இதுக்கு வந்து 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் புரியுதா? அதுக்கு மேல 2 வருஷம் கழிச்சு தான் உன் சொத்து கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். அது முடியட்டும். புரியுதா? சத்தியம் 5 சிப்ப அரிசி எடுத்து போடுறியா? கருப்புசாமி உத்தரவிட்டு 1 வருஷத்துல உன் சொத்தை பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்புசாமி இன்னொரு 2 மாசத்துல அதுக்குன்னு பஞ்சாயத்துக்கு தீர்வு ஒருத்தர் வருவோம். புரியுதா? தேவாங்கிறவன் அங்க வருவான். தேவாங்கிற ஆளு இருக்கா, அவன் பஞ்சாயத்துக்கு வருவான். ஆமா, அவன் வந்து ஆளு தூது மூலியமா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவான். கால் வலி ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு புத்திரவாய்க்குமோ தடை. அதே மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் மன நிம்மதி இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மன குழப்பம், கட்டுமனையில இருக்க முடியல. ஏதோ இடம் மாத்தினா நம்மளுக்குன்னு ஏதோ சரியாகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி 2 பேர்த்துக்குமே புத்தி மாட்டோம். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் 7 சனி. இப்போ கண்டிஷனியா? ஆனால் எத்தனையோ அவமானப்பட்டுட்டீங்க, அவச்சொல்லப்பட்டுட்டீங்க. இருந்தாலும் கருப்பசாமி காதல் திருமணம்னு வருது. யாரு வந்துருக்கீங்க? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனையோ குறைபாடு இதெல்லாம் இப்போ உங்களை தாக்கிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு 2 மாதம் 1 மாதம் இருந்து அபாசனம் ஆகுது. அதனால கருப்பசாமி நீ தான் எனக்கு எதா இருந்தாலும் வடிவத்து தரணும். இன்னைக்கு பார்க்குறவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க, முன்ன விட்டு பின்ன அவமானப்படுத்துறாங்க. இருக்கலாமா சாவலாமா அப்படின்னு இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லைன்னு எல்லாம் திட்டுறாங்க. உண்டா இல்லையா? ஆமான்னா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த மாளிகை ஒரு கருப்பை உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன் தாயே. இது சத்தியம். சொத்துவா வேப்பட கண்ணியடியா. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு புத்திரவாய்க்கு அமைச்சு கொடுத்தா என் பேர் தான் வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு 48 49 புத்திரவாய்க்கு அமைச்சு கொடுத்துருக்குறேன். எனக்கு கெடா வெட்டினா என்னங்கிறான், என் குலதெய்வத்துக்கு போயிட்டு தான் வருவோங்கிறான். என் பிரகாரம் தான் நான் பேர் வைப்பேங்கிறான். வரம் கொடுக்கறது நான், பேர் வைக்கிறோம் எங்கெங்கேயோ போய் பேர் வைக்கிறோம். புரியுதா? என் கட்டுமனைக்கு வரணும், என்னுடைய பேரை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நீ 6 பேர் வைக்கிறிய வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு என் கட்டுமனைக்கு வரணும். அப்படின்னா நான் புத்திரவாங்கி அமைச்சு தரேன். ஏன்னா நான் ஏமாந்து இது வரைக்கும் இருந்துட்டேன். கூப்பிட்டா சாமி பார்க்கலாம் சாமி அப்படிங்கிறாங்க. பூசேரிக்கிட்ட பார்க்கலாம், டைம் இருக்கிறப்ப வராங்க. அவனுக்கு வாரிசு கொடுத்த வாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் பேரையே வச்சுருவியா ஃபஸ்ட்டு? சத்தியம் பண்ணு, நல்லா இந்த மாதிரி உஷாராக இருப்பேன். அதே மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா எத்தனை கடை வெட்டுவ? 2 கடை வேணாம். புரியுதா? இன்னைக்கு 2 கடை வெட்டுறதுக்கு உங்ககிட்ட வசதி இல்லை. அதனால கருப்பசாமி இன்னைக்கு 40-45,000 ஆயிரும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பார்த்துக்கோ. கருப்பை நான் உத்தரவு வரம் தருவேன். நீ இதை நான் வடக்கி இருந்தால் நான் அமைச்சு தருவேன். புரியுதா? இன்னைக்கே கொஞ்சம் மாதவிடாய் பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது, வெள்ளையும் படுது, இந்த ஒரு உடல்நல தொந்தரவு இருக்குது. அதனால கருப்பசாமி எனக்கு 12 மாதம் நான் அடங்கி இருந்தா இந்த கருப்பை நானே உன் வயிற்றுல பிள்ளையா பிறப்பேன். இந்தா போட்டுக்குவோம். சரி. முட்டை சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய கடைக்கு போனால் சாப்பிடுவாட்டு இருக்குது, அதெல்லாம் விட்டுருணும். அப்புறம் கருப்புசாமி அமைச்சு கொடுத்துச்சு, பொய்ன்னு என் மேலே பொய் பட்டம் கட்டக்கூடாது. இன்றைக்கி வந்த மக்கள் எத்தனையோ நாவு அடங்கி இல்லை, வாய் அடங்கி இல்லை, சொல் பேச்சு கேட்காதனால கடைசியாக என்ன தவறாக பேசுகிறாங்க. நான் நீதிக்கு நேரம் இவ்வளோ சாரு வரமாட்டேங்குது, இங்கே புளி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறியா? நீ யோசனை வந்துச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் சித்துலி பண்ணிடுறேன். உனக்கு என்ன புத்திரவாயத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். இந்த மாளிகார கருப்பசாமி உத்தரவிட்டு 6 வருஷம் வடிவத்துறேன். உனக்கு புத்திரவாய்க்கு வேணுமா, தாய் உடம்ப பார்க்கலாமா?
அவங்களுக்கு வயசாயிடுச்சு, உடல்நல பாதிப்பாயிருச்சு, என்ன பண்ணலாம்? கேட்டுக்கியாங்க, தொழில் அமைச்சு தரியா? இதுக்கு மேலதான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்குதியா? விளக்கம் கேட்டுக்கியா? அததான்யா, நீ போயிட்டு அமாவாசைக்கும் வா. கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேலே நீ எதை நினைச்சாலும் கருப்பசாமி கூட நிற்கிறேன், நல்லபடியாக வழிவகுத்து கொடுத்துட்றேன், உன் கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்துட்றேன். ஆனால் என்னை மறந்தா நான் மறந்துடுவேன். போய் வா. வரானே இருந்தாலும் கருப்பசாமி நீ தொழில் செய்யற இடத்துல பண்ணிவிட்டாயா? இன்னைக்கு பல பிரச்சனைக்கும் சோதனை ஆயிடுச்சு. ஸ்டேஷன் இப்ப இடையில ஏறிட்டு வந்திருக்கணும். போனையா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதனால கருப்பசாமி யார் எது ஏவி விட்டாலும் சரி, உன்னை யார் கெடுக்கணும்னாலும் சரி, இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமனையிலையும் உங்க கூட நான் நிற்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு அமாவாசை மதியனாலும் உங்க அட்டுமனையில சுருட்டு வாசனையோட இருக்கணுமே. சுருட்டு வாசனையோட இருக்கும். அதனால கருப்பசாமி உங்க அட்டுமணிக்கு கூட தான் இருக்கிறேன். நீ எங்க போனாலும் என்னை நினைச்சு நீ வழிபட்டு தான் இருக்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு வியாபாரமா அமைச்சு தரந்தாயி, புரியுதா? தொழில் முன்னேற்றத்தை அமைச்சு தரேன், உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன், தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். யார் எதோ தீமை நினைச்சு யார் உனக்கு ஊதி விட்டாலும் இந்த கருப்பு அந்த இடத்துல தடையா நிறுத்துறேன். அதே மாதிரி ஏவல் பில்லு சூனியமோ சில சோதனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார் எந்த சோதனை கொடுத்தாலும் இந்த மாளிகை வர கருப்பை கூட நான் நிற்கிறேன். யார் எந்த தீமை நினைச்சாலும் சரி, மக்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பாயிருக்கு. புரியுதா? இன்னைக்கு மக்களுக்கும் உடல்நல பாதிப்பு, அது எந்த ஒரு உடல்நல பாதிப்பாக இருந்தாலும் சரி, நீங்க மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு இருந்தோம், அழைச்சிட்டு வராங்க. அதான் தாயே, இன்னைக்கு இந்த தாய்க்கும் கொஞ்சம் மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இங்கிட்டு வா தாயே, தனியடியா உட்காரியா, இங்கிட்டு வாயா, இங்கிட்டு உட்காரியா, இங்கிட்டு நவரியா. நெத்தியில விபூதி வைக்கலாமா? நெத்தியில வச்சாதானே உன் பிரச்சனையை தீர்க்க முடியும். எம்மதமும் சம்மதையா. நான் எல்லா ரூபத்துலையும் வருவேன்யா. அல்லாவாவும் வருவேன், இயேசுவாவும் வருவேன், கருப்பு ரூபத்துலையும் நான் இருப்பேன். புரியுதா? நான் உனக்கு சரி பண்ணிடுறேன். அந்தாண்ட போய் கூட நீ அழிச்சிக்கோ. புரியுதா? என்ன நாடி வந்திருக்க. யாரியா மனுசூருங்கிறது யாரு இருக்கிறாங்க? மனுசூர் செந்தில் ரெண்டு பேரும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய பேர்ல கொல்லிமலையில கொண்டு போய் தகுடு எழுதி கட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உன் கூட இருக்கவன் தான்யா, உனக்கு புரியும். இவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா ஏதோ கூட இருப்பான். புரியுதா? இன்னைக்கு அவனு சொல்லி இன்னைக்கு மனைவி மக்கா அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வெளியே போயிட்டானா இன்னைக்கு அவனை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் போய்க்கலாமா? உடல்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாமா வேணாமாயா? வாயில நல்லாவடியா? எங்க ஒழுங்கா வண்டியில இருந்து கொஞ்சம் பயங்கர சுபாவம் இருக்கு. சாப்பிடியா? சாப்பிடு.
தலைக்கு தேய்க்கலாமா? இன்னும் 3 நாள்ல உன்னுடைய பிரச்சனையே சரியாயிடும். இதுக்குனால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத கருப்புசாமி உன் கூட இருந்து வழிவகுத்து கொடுத்துறியா? என்ன தாயே? அதான் தாயே, இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் கண் பார்வை தான் தாயே, புரியுதா? கண் பார்வை இருக்குது, அதை நான் போய்க்கிறேன். தொழிலும் கொஞ்சம் தடையாயிட்டு இருக்குது. அதான் சொல்கிறேன் கருப்புசாமி, இன்னொரு 3 நாளில் நான் தித்தொழி பண்ணிடுறேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே போக சொல்லு. ஆப்ரேஷன் வந்துருக்கணுமா உனக்கு? ம், சரி. உன் தொழிலுக்கும் அமைச்சு கொடுத்துருக்கேன். வாங்கியா அமாவாசைக்கு வார்த்தைய இன்னைக்கு நீர்க்கட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு புத்திரவாய்க்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கோம். அதை நான் தித்தொழி பண்ணிடுறேன். புத்திரவாய்க்கு தான் அமைச்சு கொடுத்துருந்தாயே, அமாவாசைக்கு அழைச்சிட்டு வாதாயே. சரி, விளக்கம். பண்ணாரி 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 நம்ம பண்ணாரி யாராச்சும் வந்துருக்கீங்க? யாரும் இல்லைங்க சரி. சரி, கொகப்பாலம் கொகப்பாலம் கருப்பசாமி 1, வராங்க சாமி கருப்பசாமி 2, வராங்க சாமி வரேன்னு சொல்லுங்கம்மா. தொட்டு வந்து இல்லைங்கம்மா, வரான்னு தொட்டு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி. இன்னைக்கு தொழிலும் கெடுதல், இன்னைக்கு மக்களும் உடல்நல பாதிப்பு, இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கருப்பசாமி உங்க 8 மணிக்கு வரும். இன்னைக்கு எனக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி. என்னையா, இன்னைக்கு நான் எத்தனையோ இடத்துக்கு போனேன். ஆனால் கருப்பசாமி இந்த கருப்பன் ஆலயத்துக்கு வருவோம். எனக்கு நான் கும்பல்னாலும் சரி, இந்த கருப்பசாமி மண்ணை மேய்ச்சிட்டு போய் நான் உன் அல்லாவா நினச்சிக்கோ. இந்த அல்லாவன் கூட நிற்கிறேன். இன்னைக்கு அங்கே கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை இருக்குது. அதனால கணவன் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு மாமியா மாமனார் சொன்னாலும் பேச்சு கேட்கல. பையனுக்கு தான் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க. அதனால அவன் எந்த நேரம் வேணாலும் போகிறான் வரான். அதனால என் பேச்சுக்கு கட்டுப்பட்டுல இல்லை. அதனால எனக்கு பிடிக்கல, நாங்கள் இருக்கவே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். போய் தொட்டு அதான் நான் சொன்னேன். நீ என்ன சொல்ற, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் அவன் கொஞ்சம் குடிப்பழக்கத்தில் இருந்தவன். யாரு? அதான் சொல்றேன், கொஞ்சம் இந்த பழக்கமும் வரணுமே. 1 மாசம் கல்யாணம் ஆகி 1 மாசம்னா தண்ணி அடிக்க மாட்டாங்க. அதான் பிறக்கிற குழந்தைய குடிச்சிட்டு தானே பிறக்குது. ஓ, அதுக்கு முன்ன குடிச்சிட்டு இருந்தாரு. பாப்பா போனதுலேருந்து குடிக்கல. அப்படியா தாயே? அவன் வெளியே குடிச்சிட்டு வந்தா உனக்கு என்ன தெரியும்? ஏத்தாயே. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கிரக சூழ்நிலையும் சரியில்லை. ஏற்கனவே பார்த்துட்டு கொஞ்சம் பொருத்தமும் சரியில்லையே. அப்புறம் எது கொடுத்த நீங்க? என் பிள்ளை பாலும் நிலத்தம் தள்ளாமல் தள்ளிட்டியா? நீங்க நல்ல இடமா வந்துருக்குது. என்ன சொல்லுதாய? நீ செஞ்ச அதுதான் இப்ப அங்க இருக்க முடியலையே. என்ன பண்ணலாம் தாயா? அங்க இருக்கிறியா? எப்படி தாயே? கொஞ்சம் பொறுத்து இருக்காயே. உன் தவப்ப நான் கூட இருக்கிறேன். யார் எந்த தீமை நினைச்சாலும் அந்த கருப்பை அவனுக்கு சோதனை கொடுத்துறேன். நல்லாவும் ஆலயத்துல நான் கூட நிற்கிறேன்.
புரியுதா? அதனால அவனும் வாய் அடங்கி இருக்கிற அளவுக்கு நான் வலுவத்து கொடுத்துறேன். அதனால கருப்பசாமி ஒரு ஆணோ பொண்ணோ நான் கூடி சீக்கிரம் வலுவத்து கொடுத்துறேன். இருந்தாலும் இந்த தாயும் 4 இடம் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுது, அவன் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. நானும் 4 பேர் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு பெருமையாக உட்காந்து சபையில் சொல்கிறாங்க. எனக்கு எங்கேயும் கூட்டு போக ஆள் இல்லையே அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ மேலே அவச்சொல்ல வர சூழ்நிலையும் இருக்குது. அதான் சொன்னேன், கெட்ட பேர் வரும். தேவையில்லாத நீ அவங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த இவங்ககிட்ட பேசியிருந்தேன்னு உன் மேலே பழி சுமப்பாங்க தாயே. கொஞ்சம் பொறுமையாரு. கருப்பன் உத்தரவிட்டு அவன் மனசை மாற்றிடுறேன். புரியுதா? அவன் மனசை மாற்றி கணவன் மணியும் ஒன்று வருத்துறேன். எந்த பாதிப்பு இல்லாத, பங்கச்சொல் இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து கொடுக்குறேன். தெரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு புத்தியும் சவள புத்தி வருது, அதை கொஞ்சம் நிறுத்திக்கணும். மனசுல ஒருத்தன் நினைச்சிருக்கணுமே. நீயே நினைச்சியா? நான் இங்க கேட்கறேன்ல, क्या बोलो नको नहीं क्या बोलो நினைச்ச. இருந்தாலும் எனக்கு அதுதான் முன்ன வருது. நீ மங்களையும் ஆகாத வரைக்கும் நீ தனி பொண்ணு. உனக்குன்னு மனம் முடிச்சு கொடுத்து வச்சுட்டாயே. நீ அந்த இடத்துல நீ போய் அங்கே துரோகம் பண்ணா அந்த அல்லாவுக்கே துரோகம் பண்ண மாதிரி. அது வேண்டாம். உன் வாழ்க்கை அங்கே தானே சுழி போட்டேச்சு. வேண்டாம் தாயே. நாளைக்கு 4 விதமாக 4 பேர் பேசி உன்னை பங்கச்சொல்லு பண்ணுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. நீ என்ன சொல்ற நானே பார்த்துட்டேன். துப்படா எடுத்து கயிறு போட போயிருக்கணும். போனியா? நீ என்னதான் சொல்கிறல்ல, இங்கே வந்த உடனே யார் யார் என்ன பிரச்சனைன்னு நான் கணிச்சு தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீ சொல்லி நான் தெரியணும்னு இல்லை. அதனால் உன் துவப்ப நான் இருக்கிறேன் தாயே, அவனை நான் புத்தி மாற்றி கொடுத்துட்றேன். ஆனால் மனசில் நினச்சது அழிச்சிரு. வேண்டாம், அது சரியில்லை. வீடும் இல்லை, உண்டா இல்லையா? வாசல் இல்லை. அன்னன்னைக்கு சம்பாதிச்சு கஞ்சி குடிக்கிறாங்க. உனக்குன்னு இதை நல்ல மனமாக அமைச்சு கொடுத்துட்றேன். உன் கையில் தான் இருக்குது. ஆனால் நீ திருத்துறது உன் கையில் இருக்குது. யாரு? இப்போ திருமணம் ஆன இடத்துல. அதனால் அவன் மனசையும் மாத்திர, அவன் சொல்கிறபடி நீ கேளு. கருப்பவன் கூட இருந்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சிருக்கிறந்தாயே. அவனையும் நானாக புத்தி மாற்றணும் இல்லை, உன்னாலேயே புத்தி மாற்ற முடியும். புரியுதா தாயே? நீ அவன்கிட்ட நீ இப்படி சொல்லு, ஏங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு வராங்க 4 பக்கம், என்னையும் கூப்பிட்டு போவாங்க, நானும் உன்னை நாடி வந்திருக்கிறேன்ல அப்படின்னு நீ இதாக எடுத்து பேசு. அதை நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, பங்கச்சொல் இல்லாத இந்த கருப்பம் கூட இருக்கிறதா நீ தைரியமா போ. புரியுதா? அவன் மனசை மாத்திர உனக்கு புத்திர பாக்கியத்தையும் அமைச்சு தரண்டா. அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டைங்களா? எத்தனை பேர் இருந்தாலும் இருந்துச்சு அம்மாப்பேட்டை. எல்லாமே அம்மாப்பேட்டையா? தொட்டு கும்பிடுதாயே. எல்லாமே அம்மாப்பேட்டையா? 3 பேரும் அம்மாப்பேட்டை. சரி, விலகத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி திருமண வாழ்க்கை 2 திருமண வாழ்க்கை இருக்கணும். அவன் யாரு? கருப்பசாமி ஒண்ணு மனசுல நினைச்சு இன்னைக்கு திருமணம் ஆகி விட்டுட்டு 2வது திருமணம் ஆயிருக்கணும். மனசில் நினைச்சிக்கிட்டு ஒருத்திங்க திருமணம் ஆனது கூட யாருமா அது? கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. மனசுல நினைச்சாங்க, பிரச்சனை ஆச்சு. ஆனா வெளியே நிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, விளக்கம். பொன்னமாப்பேட்டை. பொன்னமாப்பேட்டை
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு ஒரு மன நிம்மதி. எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இங்கிட்ட வாரம் வந்து மனம் மெதிக்கலனாலும் எனக்கு ஒரு மன நிம்மதி. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எப்படியே இருந்தாலும் கருப்பசாமி எனக்குன்னு படி எழுந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி எனக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு ஆண் வருஷம் வழிவத்துருக்கணும். என்னையா क्या तुम्हारा नाम क्या बोलो, क्या बोलो भैया, क्या गौतम, इधर जाओ, कौन सो तुम्हारा नाम क्या, उधर जाओ, क्या भैया, अरे क्या क्या लौटा आया, நல்ல பேசுவது இந்தாயா பேச மாட்டேங்கிறான். அவன் நான் பேச வைக்கிறான் நீயா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் தடவட்டு போச்சு. இன்னைக்கு எந்த தடையா இருந்தாலும் அன்னைக்கு நானும் வழிவகுத்துட்டு இருக்கிறேன். 800 ரூபா 1000 ரூபாக்குள்ள வழிவகுத்துட்டு இருக்கிறேன். ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. என்ன இல்ல? ஆமா சாமி, அதான் சொல்றேன், நான் வழிவகுத்துட்டு இருக்கிறேன். உன்னால சிக்கனம் படுத்தி வைக்க முடியல. வட்டி கட்டுறதுக்கே சரியா போகுது சாமி. ஆமா, நீ கடை என்ன என் பேச்சு கேட்ட வாங்கின? நீயே தானே வாங்கின, அப்ப நீ தான் வட்டி கட்டி ஆகணும். அதுக்கும் நானா கட்ட முடியும்? ஆமா, நீ என்ன சொல்லி கருப்பா நான் கடன் வாங்கினேன் என்கிட்ட சொல்லியா வாங்கின? இல்ல நான் வாங்க சொன்னா? நீ கடன் வாங்கணும், நீ வட்டி தான் கட்டி ஆகணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் வட்டி கட்டாத அளவுக்கு நான் வலியுறுத்துறேன். மேம்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ செலவை சிக்கனம் பண்ண முடியல. சொல்லுதாய, செலவு குறைச்சிக்கிட்டாய, கடனையே நான் கட்டித்தரேன். புரியுதா? இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மன ஒரு நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறேன். கொஞ்சம் நேரமா எழுந்திரிச்சு போனா வியாபாரம் ஆகுமே. நீங்க 2 கட்ட நேரத்துக்கு போறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழில் முன்னேற்றம் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தையும் வலுவத்தாங்க. தைரியமா போ, உன் தவப்புன நினைச்சுப்போ, நான் வலுவத்தை கொடுத்தேன். சரி, விளக்கம். கருப்பசாமி என்ன ஊரு? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுல இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? திருச்செங்கோடு. ஏயா இப்ப உள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சா? நீ என்கிட்ட வந்த, என்கிட்ட கோரிக்கை வச்ச, உன்னை இந்த இந்தியாவுக்குள்ள இல்ல வெளிநாட்டுக்கு கொண்டு போய் போர் வண்டி விட்டு போர் ஓட்ட வச்சேன். என்ன நாட்டில் ஓடிட்டு இருக்குது? கானா. அது எங்க போவாதீங்க? சவுத் ஆப்பிரிக்கால. சவுத் ஆப்பிரிக்கால இருக்குதுயா போர் வண்டி ஓடுது. இங்க வரப்ப எப்படி அந்த ஜீரோவா வந்தியா? உன்னை நான் அமைச்சு அழகு பார்த்தேன். என் புள்ள நம்ம சிரமத்துக்கு ஆளாயிருச்சு, நம்ம பிரச்சனையா இருக்குதுன்னு உன்னை நான் அழகு பார்த்தேன். இருந்தாலும் கருப்பசாமி ஒரு 30 நாளைக்கு ஒருக்கா கூட இங்க என் கட்டுமனையும் மெதுக்க முடியலையே. நீ வண்டி இப்ப போனா அதுக்கு முன்ன வர வேண்டியது தானே? எங்க வந்த? எங்கிட்ட வந்து நீ 6 மாசம் ஆகுது. வந்தாலும் எங்க மன உருகி கும்பல. இப்ப கொஞ்சம் பிரச்சனையானதுனால வந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி வருமானமும் இப்ப கொஞ்சம் தடைபட்டுருச்சு. என்ன பண்ணலாம்? போய் தொட்டு கும்பிட்டு போ. திருப்பி இன்னும் 2 வண்டி ஆஸ்திரேலியாவுக்கு போட்டு கொடுத்துடலாமா? இன்னும் 2 வண்டிக்கு வாய்ப்பு நான் வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்னை மறந்துட்ட, நானும் உன்னை மறக்கிறேன். இன்னைக்கு 6 ரூபா போர் வண்டி வெளிநாட்டுல ஆஸ்திரேலியாவில் ஓடுதுன்னா உன் வண்டி தான். இன்னைக்கு கப்பல் மூலியமா கொண்டு போய் ஒரு வண்டிக்கு எத்தனை லட்சம் கட்டின? 30 லட்சம். 30 லட்சம் கட்டி இங்க இருக்கிற போர் வண்டி கொண்டு போய் அங்க விட்டு 10 ரூபா வருமானத்தை வலுவத்துட்டு இருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உனக்கு எத்தனையோ பிரச்சனையும் வந்தது. கூட இருக்கிறவன் உன கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான்.
ஆனால் கருப்புசாமி எல்லாம் தடை. இப்போ கூடி சீக்கிரம் இப்போ கொஞ்சம் மன உடைச்சல். ஆனால் கருப்புசாமி இப்போ 2 வண்டி ஓடிட்டு இருக்குதா? இன்னும் 2க்கு வாய்ப்பு வருது. ஆனால் இன்னும் 3க்கு வருது. 1 இங்கேயே ஓடும். இந்த இந்தியாவுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் 2 வண்டி அனுப்பிச்சி விட்றேன். அதான் சொல்கிறேன், நான் அனுப்பிச்சி விட்றேன். நீ எந்த கண்ட்ரி போனாலும் இந்த கருப்பேன் நான் பார்த்துக்கிறேன். எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன். நீ அங்கே போய் காலை வச்சினாவே உனக்கு செல்வாக்கு பொழியும். முன்ன வந்து வருமானம் இல்லைன்னு நான் வருமானத்தை வலுவத்து தரேன். அதுக்கு மேலே பொண்ணை அமைச்சு தரேன்னு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் மனசுலேயும் ஒன்று நினச்சிருக்கிறேன். திருமண வாழ்க்கையை ஒரு பொண்ணை நினச்சிருக்கணும். போயிடுச்சா இல்லையா? அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் கருப்பசாமி இப்போ 2-3 ஜாதகம் வந்துச்சியா, நீ ஏற்றுக்கல? நான் போர் வண்டின்னா நான் வண்டி ஓட்டு போகல, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லு. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு உன் கருமாவும் இங்கே வந்து தான் தீர்ந்து இருக்குது. இப்போ எதுக்குமே ஃபஸ்ட்டு வந்து பணம். உங்கள்கிட்ட சொத்து என்ன இருக்குது, வருமானம் என்ன இருக்குது, எத்தனை லட்சம் பணத்தை வச்சுருக்கிறேன்னு தான் கேட்குறான். இப்போ கண்ட்ரிக்கு வண்டி நான் விட்டுட்டேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு வண்டிடு. சரி, விலகத்தை சொல்லு. உன் கட்டுமணியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றளவில் கொஞ்சம் ஏகப்பட்ட பொண்ணா வருது, அமைச்சிப்பியா? என்னையா நீ இப்போ மனசில் ஒன்று நாவலை ஒன்று வச்சிருக்க கூடாது. இங்கேயும் சுத்தமாக இருக்கு. நான் இங்கே மனசை மாத்துறேன். உன் மனசு எப்படி? அவனுக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம். என்னையா சந்தோஷமா? உனக்கு பொண்டாட்டி வேணுமா பணம் வேணுமா? என்ன கேட்டு கொடுத்தியா நீங்க? நீ வண்டியில பார்ட்னரா இருந்த என்ன நான் பார்ட்னர் சேர்த்துக்கிறேன் 10 லட்சம் கொடுக்குறேன் கருப்புசாமின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? அதான் சொல்றேன். கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தரேன். இப்ப கேட்டா இல்ல நானே லாஸ் ஆகி போச்சுங்கிறான். ஆனால் கருப்புசாமி அவன் மனசுல பூந்து நான் மாத்தி கொடுக்குறேன். இருந்தாலும் கருப்புசாமி எனக்கு அவகாசம் வேணும். இன்னும் 12 மாசம் வேணும். அவனுக்கு இப்போதான் ஒரு அளவு தேறிட்டு இருக்கிறான். அந்த கட்டுமனையில ஒரு உயிர் சேதம் ஆயிருக்கணுமே, ஆயிருக்குதே. ஏன் இப்போ சாவணுமா? எப்போதான் 6 மாதத்துக்கு முன்னே வந்து செத்தான். எல்லாம் நல்லா இருக்கிறாங்கிற அவனும் நல்லா இருந்தா தான் உனக்கு பணத்தை தருவான். கருப்பசாமி உத்தரவிட்டு அவன் எங்க போனாலும் நான் விட மாட்டேன். புரியுதா? நான் மூக்கணாங்கத்தை போட்டு பிடிச்சி வச்சிடுறேன். காசு வாங்க முடியாது. அவன் எதை எங்க போனாலும் நான் விட மாட்டேன். அவனை நான் மன நிம்மதி கொடுக்க மாட்டேன். பல சோதனை கொடுப்பேன். மன நிம்மதியை ஒரு நேரம் போல் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து ஒன்னா சேர்த்து கொடுத்துறேன். அந்த 10 லட்சத்தை அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? 10 லட்ச ரூபாய்க்கு 10 சிப்பு அரிசியாம்பா. சாமி காசு இருந்து என்ன பண்றது? பொண்ணு செட் ஆகலங்கிறேன். அப்ப உனக்கு நான் வருமானத்தை வழி வந்துட்டு இருக்கேன். வயசு 31 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி கருப்புசாமி அவனுக்குன்னு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் அமைச்சு தரையா? நீ எது வயசு கம்மியான கூட பொறுமையா இருக்கலாம். அதை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொண்ணை அமைச்சு தரேன். புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு சித்திரை மாசம் ஃபுல்லா உனக்கு அமைச்சு தரேன். இப்போ உனக்குன்னு நல்ல நேரமா அமைஞ்சிருச்சியா? இது வரைக்கும் 7 சனி நிறைய செலவுகளை வந்து இந்த 10 லட்சம் சொன்னல அதுவும் போய் மாட்டிக்கிச்சு. புரியுதா? இன்னைக்கு எத்தனையோ கஷ்டம் நஷ்டம். இன்னைக்கு அவங்ககிட்ட வண்டி போகாத நிறைய செலவு பண்ணாத இருந்தா இன்னைக்கு ஒன்று தாயா தவப்பனா மகனா இருக்கக்கூடாது. இந்த ஒரு சூழ்நிலை. இப்போ வண்டி வாங்கினதை அமைச்சிட்டேன். வருமானத்துக்கும் ஒரு வழியை காட்டிட்டேன். இன்னைக்கு திருமணம் தடையா இருந்தது, அதையும் அமைச்சு கொடுத்துறேன். சித்திரை மாசத்துக்குள்ள திருமணம் அமைச்சு கொடுத்துறேன். புரியுதா? ஆனால் எனக்கு பவுன் வேணும் சொத்து வேணும்னா ஆகாது. ஏழப்பட்ட பொண்ணியாக இருந்தாலும் உன் கட்டுமணிக்கு தகுந்த மாதிரி உன் குடும்பத்தை ஏற்று பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ இதுக்கு முன்னே நீ சொன்னியா என்கிட்ட பொருளாதாரம் இல்லை,
சாமி. சிரமத்தில் இருந்தேன். எதிர்பார்க்கல பிள்ளோட்டு நாங்கள் சொத்து பத்தை எதிர்பார்க்கல சாமி. இப்போ இந்த 3 வருஷ செலவுல உனக்கு நான் வலுவத்து கொடுப்போம் தான் நீ இந்த வார்த்தை சொல்ற. அதுக்கு முன்ன 0% இங்க வந்த. கண்டிப்பா யாரும் மதிக்காத இருந்தாங்க. உன்னை மதிக்காத இருந்தாங்க. இப்போ உன்னை மதிக்க வச்சிருக்கிறேன். உன்னை தொழிலுக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறேன். அதனால கருப்புசாமி நீ சொத்தை எதிர்பார்க்காத. அந்த குழந்தை வந்து கால் வைக்கிற நேரமும் மகாலட்சுமி இன்னும் சிறப்பா அங்க 3 இப்போ 2 5 அந்த குழந்தை வந்து கால் வைக்கிற நேரம் இன்னும் 5 வண்டி அங்கே போகும். புரியுதா? அந்த அளவுக்கு நான் வழிவகுத்து கொடுத்துட்றேன். மகாலட்சுமி அமைச்சு கொடுத்துட்றேன். உன் கஷ்டம் நஷ்டம் எத்தனையோ மனசில் நினச்சி போயிருந்தாலும் அது போட்டோம் விட்டுரு. கருப்பு உன் கூட இருந்த உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உனக்கு எந்த ஒரு போட்டி போகாமல் இருந்தாலும் அதை வெளுத்து விட்டுறேன். தொழில் ரொம்ப டல்லா இருக்கு சாமி. ஒரு வருஷமாக அதை நான் ஒரு ஆளுக்கு 30 லட்சம் 2 வண்டிக்கு என்னாச்சு 60 லட்சம். இல்ல சாமி கொண்டு போறதுக்கு மட்டும் 30 லட்சம் ஒரு வண்டிக்கு போகுது. இப்ப மாசம் எவ்வளவு வருது உனக்கு? எத்தனை லட்சம் வருமானம் வருது? எவ்வளவு சொல்ல? ஐயா உனக்கும் தெரியாது. மாசம் 3 லட்சம் ரூபா வருங்க. 3 வண்டி போனா ஒரு 3 லட்சம் ரூபா ஃபேமிலி இல்லாத வருது. இல்ல நல்லா நினைச்சு பாரு. அது ஒரு சீரு ஓடுது ஒரு மாசம் ஓடாது சாமி. அதை நான் இதுக்கு மேல ஓட வைக்கிறேன். இதுக்கு மேல நிக்கிற யாரும் இருக்காது. இங்க இருந்து 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு ஷிஃப்ட்டுக்கு ஆள் வேணும். நீ அனுப்பிச்சு விடுப்ப. இப்ப கேட்பான் இன்னும் 3 மாசத்துல கேட்பான் இன்னும் ஒரு 10 பேர்த்த அனுப்பிச்சு விடுமா. அதான் சொல்றேன். நான் அந்த மாதிரி அமைச்சு கொடுப்பேன். வருமானத்தையே வலுவத்துருவேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துவான். இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு என்ன ஒரு 4 பைப்பு. என்ன பைப்பு? இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஒரு 4 5 எனக்கு ஒரு 10 பைப்பு எனக்கு அமைச்சு கொடு. கல்யாணம் கூட நல்லதா இருந்தா உங்களுக்கு அந்த வேணுமா சொன்னாங்க ரெடி பண்ணி கல்யாணத்தை அமைச்சு கொடுத்தா தான் தரேன். எனக்கு இப்ப இந்த செட்டுக்கு வேணுயா. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசு வேணும். வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சந்தோஷம். நான் யாருக்கு கடனாலேயே இருக்க விரும்பல. இந்த பாலகனுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு செட்டு போட்டு கொடுத்துறியா? நீ எங்கிட்ட போய் உட்காருதே இல்லை இங்கேயே உட்காரு. நீ சலுப்பு சங்கட பட வேணாம். உட்காரு இப்படியே உட்காருதே. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலை என்னுடைய குழந்தைக்கு உடல்நல பாதிப்பு வந்தது. ஆனால் கருப்பசாமி டாக்டரும் கை விரிச்சிட்டான். என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஜன்னி மாதிரி வந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கருப்பசாமி நான் என் குழந்தைய நான் தான் வரம் அமைச்சு கொடுத்தேன். ஆனால் என் பிள்ளைய நான் காப்பாற்றி கொடுக்குறதாயே நீ எந்த கண்ணீரும் விடாத போ. இந்த 3 நாள் 2 நாளில் இந்த குழந்தைக்கு சரியாயிரும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். என்னாச்சு? கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அந்த குழந்தைக்கும் பாதிப்பு வராது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பேர் என்ன வச்சிருக்கிற? கார்மேகம். இப்போ வச்சதுலேருந்து என் பிள்ளை நல்லா இருக்குது. கொண்டா ஏரியா தேன் அடியா உங்ககிட்ட இருக்குதுயா. இன்னொரு பேரும் கார்மேக கருப்பசாமி தேன் வைக்காத கூப்பிட்டேன். ஏரியா எடுத்து போடியா. 4 மக்கள் வரட்டும். எத்தனையோ புத்திர வாக்கியம் இல்லாத சிரமம் விட்டுட்டு இருக்காங்க. சரி ஆத்தூர் ஆத்தூர் வராங்க சாமி. இங்க ஓயா. கருப்புனே நான் தான். நீ என்னங்கிறியா என்கிட்ட? உடம்பு எப்படி இருக்கே? டாக்டர் செத்து போயிருவோம் நானா? டாக்டர் குடிச்சு செத்து போயிருவிடான்ட்டான். ஆனால் என் மண்ணை மெதிச்சு என் கனியை சாப்பிட்ட உடனே இப்போ எப்படி உனக்குன்னு ஒரு தெம்பு வந்துருச்சு. நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது. பொய்யா இருக்குன்னா பொய்ன்னு சொல்லு. நல்லா இருக்குது. உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தொழில் தாமதம் ஆகிட்டு இருக்குது. நல்லவுடைய தொழிலை அமைச்சு தரும். 10 ரூபா வருமானத்தை வலுவத்து கொடுக்கணும். எத்தனையோ கஷ்ட நஷ்டம், எத்தனையோ போட்டி போறாம. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த இடத்துல சசிகுமார்னு யாரு இருக்கிறாங்க. நீ எதுனாலும் கொண்டு போய் அங்க காதல சொல்லிடுறிய. உன் குடும்ப விஷயத்த எதையும் சொல்லக்கூடாது. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கொட்டிடுற. இன்னைக்கு வீக்னஸாக நினச்சி அவன் உன்னை ஏறி மிதிக்கிறான்.
உங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. உண்டா இல்லையா? அதனால கருப்புசாமி இதுக்கு மேல யார் எதையும் சொல்ல வேண்டாம். உங்க அட்டுமணிக்கும் உங்க கூட நான் நிற்கிறேன். நல்லபடியா தொழில் அமைச்சிடுறேன். உடல்நல பாதிப்பு இல்லாத குடும்பம் அப்படின்னு பார்த்தாலும் ஒன்று ஒடுத்து வச்சிடறேன். நீ திருமணம் ஆகி கொஞ்சம் தடைப்பட்டு ஆயிருக்கணுமா, பிரிவினை ஆயிருக்கணுமா? கருப்புசாமி புத்திர பாக்கியத்துக்கு கேட்க வந்துருக்கணுமா, குழந்தை பாக்கியத்துக்கு? கருப்புசாமி எனக்கு புத்திர பாக்கியம் எப்போ கொடுத்தாலும் சரி, எனக்கு பசிக்குது. நீ சாமி பார்த்துக்கோ, எனக்கு பசிக்குது, தாங்க முடியல, நான் சாப்பிட்டு வந்துடணும், தாய் போயிருக்கோம். அதான் சொல்றேன். ஆனா பெண்ணா என்ன வழிவகுத்து கொடுக்கலாம்? பசிக்குதா தாயே? என் பிள்ளை பசியாக தாங்க முடியல, எங்க அப்பா எப்ப கூப்பிட்டாலும் அப்ப நான் ஓடி ஓடி வந்து நிற்பேன். சொல்லுதாயே, தொட்டு கும்பிடுறான். கருப்புசாமி இன்னைக்கே பாரிஸ் இல்லை, இங்க வந்து மெதிச்சுட்டு போய் இன்னைக்கு வழிவகுத்து கொடுத்துருக்குறேன். 3 மாசம். அதே மாதிரி கருப்புசாமி என்ன பண்ணலாம்? ஆனா பொண்ணு கொடுக்கலாமா? ஆண் வருஷம் கொடுத்துடலாமா? கருப்புசாமி ஆண் வருஷம் வழிவகுத்தா எனக்கு என்ன பண்ற? அண்ணா எத்தனை கடை வெட்டுவா? ஒரு கடை. அதுக்கு மேல என்னால முடியாது. உட்காரு பையன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு ஆண் வருஷமும் வடிவத்தரேன். கனவுல வந்து நீங்க குழந்தை வந்து மன வளர்ச்சி இல்லாம பிறக்கும் அப்படின்னு சொல்லி கனவு வந்தது. அது கொஞ்சம் மனசே சரி. கருப்பசாமி உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கண்டா. பிறந்தா எனக்கு என்ன பண்றா? கடா வெட்டி அனுதானம் பண்ண மேற்கொண்டு எனக்கு இப்ப இடையில ஒரு 10